வணக்கம். ஜெயஹர தேசிய பாடசாலையின் உடுகு பிரிவு செய்தி வாசிக்கும் நான் சிதுமி அமிஷா. வாசிக்கும் ஆசிரியர் நிரோமா லக்மாலி. 2026 வருடத்திற்கான மாணவ தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டது. சாதாரண தர மாணவர்களுக்கான அனுமதி பத்திரம் இன்று வழங்கப்படும். இலங்கையில் 28ஆம் சுதந்திர நிகழ்வு பாடசாலையின் அதிபரின் தலைமையில் நடைபெற்றது. வித்யாகர ஆரம்ப பாடசாலையின் 1ஆம் தரத்திற்கான மாணவர்கள் இணைக்கும் வேலைத்திட்டத்தில் ஜெயஹர தேசிய பாடசாலையின் உடுகுத்துறை மாபெரும் பங்களிப்பு. அடுத்ததாக விரிவான செய்திகள். 2026 ஆண்டிற்கான புதிய மாணவ தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இதன்படி ஜெயஹர தேசிய பாடசாலையின் பிரதான மாணவ தலைவராக இமேஷ் சித்தார மற்றும் பிரதான மாணவ தலைவியாக விமாஷா தேவமினி தெரிவு செய்யப்பட்டதோடு கனிஷ்ட பிரிவின் பிரதான மாணவ தலைவராக ரந்திர மெத்வின் அவர்களும் மாணவ தலைவியாக சந்திதி நெவன்யா தெரிவு செய்யப்பட்டார். மேலும் விளையாட்டு தலைவர் தலைவியாக பிரிந்து மற்றும் ஒஷனி தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், கொத்மலை கல்வி வலய பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர், போலீஸ் அதிகாரி, பாடசாலை அதிபர்கள், எமது பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்த கொத்மலை பிராதேசிய சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. ஜெயஹர தேசிய பாடசாலையின் 2026 ஆண்டிற்கான சாதாரண தர மாணவர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள அவர்களுக்கான பிரித்கூறும் நிகழ்வுகளும் அதிபரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. මෙවර අධ්‍යාපන පොදු සාතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගයට ඉදිරිපත් වෙන්නට බලාපොරොත්තු වෙන සිටින ළමයි සියලු දෙනාටම විභාග ප්‍රවේශ පත්‍ර ලබා දීම අපි ළඟ එන සඳුදා දිනයේදී ඒ කියන්නේ 9 වෙනිදා දවසේ අපි බෙදා දීමට සූදානම් කරලා තියෙනවා. අපි අදහන විශ්වාස කරන ආගමට දහමට අනුව පිරිත් සජ්ජායනාවක් කරලා ශාන්ති ප්‍රාර්ථනා කරලා සියලුම දූ දරුවන් හට අධ්‍යාපනයෙන් ඉහළ ජයග්‍රහණ අත් කර ගැනීමට වාසනාව ශක්තිය ධෛර්යය ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් සියලු දෙනාටම ප්‍රවේශ පත්‍ර ලබා දීම අපි 9 වෙනි සඳුදා දිනේ පෙරවරු 9ට සිදු කරන්නට කටයුතු සංවිධානය කරලා තියෙනවා. අපි මේවර වෙනදාට වඩා ඉහළ ප්‍රතිශතයකින් ඉහළ ප්‍රතිඵලයක් අපි අපේක්ෂා කරලා තියෙනවා. අපිට පුළුවන් වෙයි මම හිතන විදිහට ජයල ජාතික පාසල විදිහට කොත්මලි අධ්‍යාපන කලාපයේ ඉහළ ප්‍රතිශතයකට සාමාන්‍ය ප්‍රතිඵලය ගෙනෙන්නට හැකියාව ලැබෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. இலங்கையை கட்டியெழுப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் இலங்கையில் 78ஆம் ஆண்டு சுதந்திர நிகழ்வு ஜெயஹர தேசிய பாடசாலையின் மைதானத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாடசாலையில் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாடசாலைக்கு சந்தோஷமாக நாம் வந்தோம் கனவுகள் உடன் என்ற தொனிப்போலின் கீழ் 1ஆம் தரனிற்காக மாணவர்கள் இணைக்கும் செயற்பாடு வித்யாகர ஆரம்ப பாடசாலையின் இடம்பெற்றது. இந்நிகழ்வினை முறையாக செய்வதற்காக ஜெயஹர தேசிய பாடசாலையின் உடுகு பிரிவு பாரிய பங்கு வழங்கியது. இதன் அடிப்படையில் வித்யாகர ஆரம்ப பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் ஜெயஹர தேசிய பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் உடுகு பிரிவு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றது. மீண்டும் இன்னொரு செய்தியின் ஊடாக இணைந்து கொள்வோம். உங்கள் இடம் இருந்து விடை பெறும் நான் சிதுமி அமிஷா. வணக்கம்.